பீரியட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் 2 பகுதியாக பிரிஞ்சுது. ஒரு வசதியான வரலாற்று பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் இருந்த அமெரிக்கன் அந்த லிட்ரேச்சர்ஸ் வந்து லிட்ரரி ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான கருத்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு ஸ்காலர் கஷிங் ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் வந்து ரீமார்க் பண்ணியிருக்காரு. சஜஸ்ட் தட் தேர் இஸ் an order in அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதே ஒரு ஆர்டராக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மோர் விசிபிள் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி மோர் விசிபிள் அண்ட் கம்பீலிங் தேன் விசிபிளாக கரெக்டான இதாக ஆர்டரில் வைக்கணும், விசிபிளாக வைக்கணும், அதே போல் விசிபிளாக இருக்கணும், அதே போல் கம்பீலிங் தேன் தட் இண்டிகேட்டிங் பை ஸ்பெசிஃபிக்லி லிட்ரரி ஆர் இன்டெலெக்சுவல் கேட்டகரிஸை பிரித்து லிட்ரரினா லிட்ரரி கேட்டகரியை பிரிக்கணும், இல்லை ஹிஸ்ட்ரினா ஹிஸ்டரி கேட்டகரியை பிரிக்கணும், இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1607லேருந்து 1775 இந்த காலகட்டங்களில் இந்த டைமில் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அமெரிக்கா வந்து புரட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஜேம்ஸ் டவுனுக்குள்ளே வர்றதுக்காக வந்து புரட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து கொலோனியல் பீரியட் அப்படிங்கிறாங்க. இந்த டைமில் சில ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு. எதை பற்றினா ரிலீஜியஸை பற்றி, ப்ராக்டிக்கலை பற்றி, ஹிஸ்டாரிக்கலை பற்றியெல்லாம் ரிலீஜியஸ் அந்த டைமில் வந்துச்சு. இது வந்து ஒரு 17th செஞ்சுரி அந்த டைமில் தானே. ஸோ அந்த 17th செஞ்சுரி டைமில் சில ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, ஜேர்னலை பற்றி ரைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா நரேட்டிவ்ஸ் அபவுட் த ஏர்லி ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் நிறையா ரைட் பண்ணியிருக்காங்க. இதில் சில ரைட்டர் யார் அப்படின்னா ஜோனத்தன் எட்வர்டு, இவர் ஒரு ஃபிலாசபரு, அதே போல் தியோலாஜிக்கன் ரைட்டரும் கூட. ஒரு 1773 ஒரு பப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு போயம். என்ன போயம்னா வேரியஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்குது. யார் ரைட் பண்ணாங்கன்னா ஃபிலிஸ் வெட்லி அப்படிங்கிறவங்க ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 19 years ஓல்டு ஸ்லேவ் ஹூ ஹேட் பர்ன் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாங்க. அவங்க அங்கே தான் வளர்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எப்படி வளர்கிறாங்க, ரொம்ப நாளாக வளர்கிறாங்க. அப்புறம் அங்கே தான் வந்து அவங்க டிஸ்டிங்விஷே ஆகுறாங்க. பட் ஃபார் மெனி இயர்ஸ் ரொம்ப நாளாக அவங்க வந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடச்சிது அப்படின்ற மாதிரி. ரொம்ப நாளாக ஒரு பிளாக் ரைட்டரை வந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். கம் டு ப்ரிஃபர் நேம்ட் பிளாக் ரைட்டர்ஸை புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க. எங்கே அமெரிக்காவில் பிளாக் ரைட்டர்ஸை புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காம்ப்ளெக்சிட்டி இதை எப்படி புறக்கணிச்சாங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டியை வச்சு, டைவர்சிட்டியை வச்சு புறக்கணிச்சாங்க. சில சிக்கல், சில நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பலதரப்பட்ட விஷயங்கள் ஆஃப்ரிக்கனுக்கும் அமெரிக்கனுக்கும் பல சிக்கல் நடந்துச்சு, பல விதமான இது நடந்துச்சு. அதில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உடைய கல்ச்சரை வந்து நிறைய சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. வெஸ்டர்ன் அண்ட் ஆஃப்ரிக்கன், வெஸ்டர்னுக்கும் ஆஃப்ரிக்கனுக்கும் என்ன இது இருந்துச்சு, ஓரல் அண்ட் ரைட்டிங்காக என்ன இருந்துச்சு, ஸ்லேவாக இருந்தாங்களா இல்லை ஃப்ரீடமாக இருந்தாங்களா, சில பேர் ஜிடோ கிறிஸ்டியனாக இருந்தாங்க அண்ட் சில பேர் பேகனாக இருந்தாங்க. இதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெவல்யூஷன் ஏஜ்னு ஒன்று இருக்குது. இந்த பீரியட் ஆஃப் டைமில் 1765லேருந்து 1790 வரைக்கும் ஸ்டாம்ப் ஆக்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இதை வந்து ரெவல்யூஷன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தாமஸ் பெய்னி அப்படிங்கிறவர் அப்போ தான் ரெவல்யூஷனை பற்றி, ஒரு புரட்சியை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எதோட புரட்சினா தாமஸ் ஜெஃபியன்ஸ் அப்படின்றவர் புரட்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருடைய தாமஸ் ஜெஃபன்ஸ் அப்படின்றவர் ஸ்டாட்டு ஆஃப் விர்ஜினா ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அதிலிருந்து இவர் வந்து ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்து 1775லேருந்து 1865 வரைக்கும் ஏர்லி நேஷன் பீரியட் அப்படிங்கிறாங்க. இந்த டைமில் ஸ்லேவை பற்றின ஒரு கதை கொண்டு வரப்பட்டாங்க. அப்புறம் ஸ்லேவ் பற்றின நிறைய ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1760 பப்ளிஷ் ஆச்சு. இது ஒரு லாங் சீரீஸாக பப்ளிஷ் ஆச்சு. யார் ரைட் பண்ணா அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ், ரிட்டன் பை ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆனாங்க, அங்கேருந்து எப்படி விடுபட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஒரு புக்கில் வந்து இருக்கும்.
அப்புறம் தேர்ட் பீரியட் வந்து ரொமான்டிக் பீரியட். 1828லேருந்து 65 வரைக்கும், ஜாக்கோசியன் 65 வரைக்கும் அந்த பீரியடு. அதாவது ஜாக்கோசியன் பீரியட்லேருந்து சிவில் வார் நடக்கிற டைம் வரைக்கும் இந்த பீரியட். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொமான்டிக் பீரியட் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் ரொமான்டிக் பீரியட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் நிறைய அமெரிக்கன் லிட்ரேச்சர்லாம் வந்துச்சு. இந்த பீரியடில் வந்து சம்டைம்ஸ் வந்து அமெரிக்கன் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய சில பேர் வந்து எமர்ஷன்னு, எட்கர் ஆலன் போய், அப்புறம் சம்டைம்ஸ் இவங்களாம் அந்த ஆத்தர் ரொமான்டிக் பீரியட் ரொமான்டிக் ஆத்தர்ஸு சம்டைம்ஸ் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் ஃபிலாசபிக்கல் வந்துச்சு. அப்புறம் லிட்ரரி மூமெண்ட் நிறைய நடந்துச்சு. எமர்சனை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க இங்கிலாண்டில். அடுத்து ரியலிஸ்டிக் பீரியடு 1865லேருந்து 1914 வரைக்கும் நடந்துச்சு. த கேட்டல்சீலம் ஆஃப் பிளட்டி, அந்த டைமில் வந்து பிளட்டி சிவில் வார் நடந்துச்சு. அண்டு நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துச்சு. இப்போ வந்து சிவில் வார் நடந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு சிவில் வார், ஓகேவா. சிவில் வார் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பிளட்டாக இருக்கும் இல்லையா, எல்லாமே வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், அந்த ஊரே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ அப்போத்துலேருந்து தான் கொஞ்சம் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. படிப்படியாக அவங்க முன்னேற ஆரம்பித்தாங்க. பியூர்கியோனிங்லேயே ஆகட்டும், ஒரு முதலாளித்துவத்திலே ஆகட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிசம்லேயே ஆகட்டும், இல்லை அர்பனைசேஷன்லேயே ஆகட்டும், நார்த்தில் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ப்ரோஃபவுண்ட் ஆல்டர் அதுக்கு ஆல்டராக அப்படியே அமெரிக்கன் செல்ஃப் அவேர்னஸ் வந்து உண்டாச்சு. அண்ட் அமெரிக்கன் லிட்ரரி மோட்ஸும் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பீரியடு தான் வந்து ரியலிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக் பீரியட் இது வந்து ஃபோர்த் பீரியடு. இந்த டைமில் இருந்த சில நாவல் ரைட்டர் யார் அப்படின்னா மார்க் ட்வெயினு, வில்லியம் டென் ஹாவல்ஸ், ஹென்ரி ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க. த அடுத்து வந்து அதுலேயே நேச்சுரல் அதுலேயே வந்து நேச்சுரலிஸ்டிக் பீரியட் இருக்கிறாங்க. எப்போனா 1900லேருந்து 1914 வரைக்கும். இதில் யார் யாருன்னா ஜேம்ஸு, ஹவ்வல்ஸு, மார்க் ட்வெயின் இவங்க எல்லாமே வந்து அந்த டைமில் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எட்வர்ட் வேத்தர்ஸ் வந்து ஏர்லியர் நாவலை பற்றி வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தார். ஏர்லியர் நாவலை பற்றி வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை எடித் வேர்டன் அப்படின்றவர். அதனால் அது வந்து நேச்சுரலிஸ்டிக் பீரியட் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இன் ரெகக்னிஷன் ஆஃப் த பவர்ஃபுல், அந்த டைமில் ஒரு ஒழுங்கில்லாத ஒரு ஒரு ஒழுங்கில்லாமல் செயல்படுற நாவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் அதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் யாருன்னா ஃப்ராங்க் நாரிஸ், அதாவது க்ரூட்லி ரோட் நாவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்தோ சம்டைம்ஸ் யார் அப்படின்னா ஜாக் லண்டன் அப்படிங்கிறவர். இதெல்லாம் வந்து இருந்துச்சு. விச் டிப்பிக்கலி ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் ஜாயிண்ட் விக்டிம்ஸ். நிறைய விக்டிம்ஸ் எல்லாம் அதில் இருந்த மாதிரி அந்த நாவலில் கொண்டு வந்தாங்க. நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள் அதில் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னலான விஷயங்களும் அதில் இருந்துச்சு. அதாவது சோஷியல் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதனால தான் இது நேச்சுரலிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1939லேருந்து 1960 வரைக்கும் போஸ்ட் வார் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு வார் 2 நடந்த சமயம் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சோவியட் கம்யூனிசம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஏமாற்றம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் விளைவாக அவங்களாம் இருந்த அந்த மோஸ்ட் கவ் அப்படின்ற ஒரு கேபிட்டல், அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரையவே ஃபுல்லாகவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதை சேர்ந்து ஒரு சைனிங் ஆஃப் ரஷ்யன் ஜெர்மா ஸ்டாலின் இருக்கிறார். அதில் ரஷ்யன் ஜெர்மன் சேர்ந்தவர். இவர் வந்து ஹிட்லர் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு. என்னன்னா இது வந்து இந்த ஒரு தீவிரவாதம் வந்து இதோட எண்ட் ஆகிக்கிட்டோம், அவர் தான் நீங்கள் அவரால் தான் குற்றம் சாட்டிட்டீங்களே, ஸோ இந்த ஒரு தீவிரம் வந்து இதோட முடிவாயிட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நிறைய வெரி 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 ஃபியூ ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. என்னென்னா சோவியட் ரஷ்யன் வந்து ரொம்ப இதாக தான் இருந்தார், விஸ்வாசமாக தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வித் த கொலாப்ஸ் ஆஃப் ரஷ்யன் கம்யூனிசம்னால தான் நிறைய கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் த சோவியட் யூனியன் வந்து டிசொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து நியூயார்க் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் ரைட்டர் அப்படின்னு பார்த்தா ஃபிலிப் ராவ், ஆல்ஃபர்ட் கேசின், டுவெலைட் மேக்டொனால்டு, இவங்க எல்லாமே வந்து 1960ஸில் லிட்ரேச்சர் ரைட் பண்ணாங்க. எப்படின்னா ஹியூமனிஸ்டிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கண்டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்தருடைய லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ஆத்தருடைய டெம்பரண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஆத்தருடைய சோஷியல் மைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த கான்டெக்ஸ்டே இருந்துச்சு. அண்ட் இந்த டேர்ம் அந்த ஒர்க்கில் வந்து ஒரு மாரல் இருக்கும் அண்ட் இமேஜினேட்டிவ் குவாலிட்டிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் சொசைட்டி பற்றின ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அடுத்து நியூயார்க் போயட்ஸ் ஃப்ராங்க் ஓஹேரா, கெனித் கோச் அண்ட் ஜான் ஆஷ்பெரி. இந்த டைமில் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போய்ட்ரி ஆரம்பிச்சுது, கன்ஃபெஷனல் போய்ட்ரி ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு நேர்மையான எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் கொண்டு போனாங்க. ஆனால் அதுவும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லெவலாக தான், லிமிட்டாக தான் இருந்துச்சு. மார்க்டு பை எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹென்ரி மில்லர், ஒரு நோட்டபிள் ஆத்தர் அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் ஹென்ரி மில்லர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மன் மெய்லர் அப்படிங்கிறவருடைய ரைட்டிங்ஸு அப்படின்றாங்க. அடுத்து போஸ்ட் மாடர்ன் பீரியடு 1960லேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறாங்க. இன் விச் நிறைய மாடர்னிக்ஸ் நிறைய லிங்விஸ்டிக்கில், அப்புறம் வந்து நேரட்டிவ் டெக்னிக்கில் வந்து நிறைய மாடர்னிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு நிறைய புதுசாக வந்து கொண்டு வராங்க, புஷ் பண்ணுறாங்க. யாருன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யாருன்னா ஜான் பேர்த்து, டேவிட் ஃபோர்ஸ் வேலைஸ், அப்புறம் தாமஸ் பிங்கன், அப்புறம் ஃபிலிப் ரோத், இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் போஸ்ட் மாடர்ன் பீரியடில் ஒரு நியூ லெவலில் கொண்டு வராங்க.